அண்ட் ஷூட்டிங் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆஃப் பிளேசஸில் வந்து ஷூட் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்பெசிஃபைடாக அந்த எஜிப்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். ஈஜிப்டில் போய் நாங்கள் போகிறதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த சாங் ஆரம்பிக்கிறது வந்து ரயில்வே கிராசிங்கில் ஆரம்பிக்கும். அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி அங்கே அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ ராஜீவ் சொன்ன இந்த ட்ரெயின் அப்படியே போயிட்டு ஒரு டெசர்ட் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்டா அப்படின்னாரு. சரி, அதுக்கு இங்கெல்லாம் தேடணும், இந்த ராஜஸ்தான்லலாம் அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடைக்கல எங்களுக்கு. அப்போ ஏதோ பேசி வந்தபோது யாரோ சொன்னாங்க ஈஜிப்டில் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ ஈஜிப்டில் இருக்கிற ஒரு லைன் ப்ரொடியூசர்கிட்ட அப்படி அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தேடி தான் அங்கே போனோம். ஓகே, ஈஜிப்டில் ஷூட் பண்ணணும்னு போல இந்த மாதிரி ஒரு அந்த ட்ரெயின் டெசர்ட் ஒரு ட்ரெயின் வேணுன்றதுக்காக போனோம். ரயில்வே ட்ராக் வேணும், அது அப்படி இருக்குன்னு ஒரு அப்படி தான் அந்த தாட் வந்துச்சு. அங்கே போனோம், பயங்கர வெயில் டைம் அது. போய் லேண்ட் ஆன உடனே லேண்ட் ஆகி ஹோட்டல்லாம் போய் இது பண்ணிட்டு வண்டிலாம் இது பண்ணி ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஈவினிங் தான் போகிறோம். பயங்கர வெயில். இப்போ போகும்போது ஒரு 4 மணி அது மாதிரி போகிறோம். எல்லாம் ஏசி வேன்லலாம் போய் ஒரு இடத்துல இறங்கணும். தபு அங்கே தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வரணும் பானையோட. அங்கே அஜித் விழுந்துக்கிட்டு இருப்பார், தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதை தபு ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் ஓடியாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா ஷேடோவில் வச்சுட்டோம். அவங்க போனாங்க, ஓடி வரும்போது மயக்கம் போட்டு அவங்க விழுந்துட்டாங்க. ஹீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு தண்ணி போட்டு அவங்கள எழுப்ப வேண்டியிருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஷி காட் ஹைப்டு அந்த ஹீட்டும் ஓவர்வெல்ம்டு பை இது. அதுக்கப்புறம் அவங்கள காம் டவுன் பண்ணி அந்த சாங் அந்த போர்ஷன் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா சன்செட்